வெக்டார் ஸ்பேஸில் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் ஆல் பேர்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். நல்லா கவனிங்க, ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க 1, x. அதாவது இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் என்ன நம்பருக்கு 1. ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் எப்பயுமே 1ஆக தான் இருக்கும். இந்த பக்கத்தில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பர். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இசட்னு எடுத்துக்கலாம், எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த பேரை வச்சு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறாங்க வித் த ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடிஷன். ரெண்டாவது ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. அதாவது 1, y இருக்குது, 1, y' இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு பேரு, இது ஒரு பேர். இந்த மாதிரி ரெண்டு பேர்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னா, இங்கே 1 இருக்குங்களா, இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற 1 வந்து சேஞ்ச் ஆகாது. 1 கூட ஆட் பண்ணாலும் 1 தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒய்யை y' கூட ஆட் பண்ணும்போது நம்ம இப்படி எழுதிக்கணும், y + y' எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ரெண்டு பேர்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துறாங்க. அந்த ஃபார்மேட் படி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1 வந்து அப்படி தான் வரும் ஆட் பண்ணால். ரெண்டாவதாக இருக்கிற ஒய்யும் y' ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம அடிஷன் ஆப்ரேஷனை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். அதாவது இந்த k வந்து ஒரு ஸ்கேலார். இது என்னது? ஒரு ஸ்கேலார் வேல்யூ. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 1, yன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல 1, xன்னு எடுத்துக்கலாம், 1, yன்னு எடுத்துக்கலாம், 1, z. இது ஒரு பேர். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கேவை எடுத்து இந்த y கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் எப்படி வரும்? 1 அப்படியே வரும். இந்த k வந்து இந்த y கூட மல்டிப்ளை ஆகி வரும். இதுதான் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர்ஸை ஆட் பண்ணோம்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1 அப்படியே வரும், இந்த ஒய்யும் y' ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு ஸ்கேலார் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்னா அந்த k வேல்யூ எடுத்து இந்த y கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் ரூல், அவங்க கொடுத்த டிஃபைன். இப்போ செக் பண்ண போகிறோம், இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஆர் நாட். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, இந்த வெக்டார் ஸ்பேஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது செக் பண்ணணும். இஃப் நாட் ஐடென்டிஃபை த வெக்டார் ஸ்பேஸ் ஆக்ஷன்ஸ் தட் ஃபெயில் டு ஹோல்ட். அதாவது எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எந்த ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் எடுத்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்க. யூனிவர்சிட்டி கேட்ட முக்கியமான கொஷின் இது. ஓகேங்களா? வெக்டார் பேசிஸில். சரி கவனிங்க. லெட் வெக்டார் பேசிஸ்க்குள்ளே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 1, x. இந்த மாதிரி ஒரு பேர் ஒன்று கொடுத்துட்டாங்க, 1, x. இதில் இருக்கிற அந்த x வேல்யூ என்னது, ஒரு ரியல் நம்பர் சொல்லியாச்சு. சொல்லிட்டாங்க பாருங்கள், ஆல் பேர்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். v = 1, xன்னு ஒரு பேர், அதில் இருக்கிற அந்த x வேல்யூ வந்து ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியாச்சு. சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ண போகிறது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷரில் நம்மளுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று க்ளோஷர் அண்டர் அடிஷன், இன்னொன்று க்ளோஷர் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சரி, க்ளோஷர் அண்டர் அடிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 வேல்யூஸ் எடுத்துக்க போகிறேன், a, b. அது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இந்த வீக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏல நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1, xன்னு எடுத்துக்க போகிறேன். பியில் 1, y. ஏன்னா ஃப்ரண்ட்டில் 1 எப்பயுமே காமன் தான். இங்கே இருக்கிற இந்த x, y எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இதில் இருக்கிற இந்த எக்ஸும் ஒய்யும் எதுக்குள்ளே இருக்குது, அது எல்லாமே ஒரு ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். க்ளோஷர் அண்டர் அடிஷன் என்னதுன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஏவும் பியும் ஆட் பண்ண போகிறேன், ஏஓயும் பியும் ஆட் பண்ண போகிறேன். சரி, ஏன்னா இருக்குது 1, x இருக்குது, பியில் இருக்குது 1, y. ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போ இங்கே 1 இருக்கா, ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துடும், 1 அப்படியே வந்துடும். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும், y + y'. அப்போ இங்கே என்ன இருக்கீங்க, x + y. அப்போது இந்த ஆன்சர் என்னது, 1, இந்த x + y என்னது, x ஒரு ரியல் நம்பரு, ஒய்யும் ஒரு ரியல் நம்பரு. அப்போ ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், அதுவும் ஒரு ரியல் நம்பர் தான். அப்போது இந்த பேர் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்குது, இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. அதான் பிலாங்ஸ் டு வெக்டார். தேர்ஃபோர் க்ளோஷர் அண்டர் அடிஷன் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் இதில் செகண்ட் சப்டிவிஷன், க்ளோஷர் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேன்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ நம்பர் எடுத்துக்க போகிறேன். அது வந்து ரியல் நம்பர்னு சொல்லிடுச்சு, r. அப்புறம் ஏ எடுத்துக்க போகிறேன். ஏ என்ன எடுத்துக்கிட்டோம், 1, x. அதுவும் வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேவையும் இந்த ஏவையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதான்
ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ கே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு கே எடுத்து அப்படியே எழுதுங்க. இந்த ஏக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1, x. சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கேலார் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க? அதாவது ஒரு பேருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பர் எடுத்து ரெண்டாவது எலமெண்ட்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 1, எழுதிட்டு கே இன்ட்டு ஒய் கேஒய். இங்கே என்ன இருக்கீங்க? இந்த 1 எடுத்து அப்படியே எழுதிட்டு கே இன்ட்டு எக்ஸு கேஎக்ஸ். சரி, கே வந்து ஒரு ரியல் நம்பர், எக்ஸும் ஒரு ரியல் நம்பர், ரெண்டு ரியல் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ரியல் நம்பர் தான். அப்போ கண்டிப்பாக இந்த பேர் என்னது? ஒரு வெக்டார் பேசிஸ்க்குள்ளே தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. க்ளோஷர் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ எக்ஸிஸ்ட். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ரெண்டு செக் பண்ணுறோம், அது ரெண்டுமே இருக்கிறதுனால க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? அதாவது ரெண்டு எடுத்துக்கிறோம், ஏ பின்னு எடுத்துக்கிறோம், அதை நம்ம இப்படி திருப்பி ஆட் பண்ணுறோம், பி ப்ளஸ் இது ரெண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, ஃபஸ்ட்டு ஏல வந்து நான் 1, எடுத்துக்கிறேன் பேர், பியில் வந்து 1, எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து வெக்டார் பேசிஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஏவும் பியும் ஃபஸ்ட் செக் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ், இதுதான் எல்ஹெச்எஸ். ஏ என்ன இருக்குது? 1, பின்னு இருக்குது 1, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஷினில் சொல்லிட்டாங்க. ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 1 வந்து அப்படியே எழுதிடணும், இந்த எலிமெண்ட் மட்டும் ஆட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னா இருக்குது பி ப்ளஸ் ஏ. சரி, ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதிப்போம், ப்ளஸ் நெக்ஸ்ட் ஏ எடுத்து எழுதிப்போம். இதுவும் அதே மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் 1 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த 1 எடுத்து அப்படியே எழுதிக்கணும், இந்த ஒய்யும் எக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னாலும் ஒய் ப்ளஸ் எக்ஸ்னாலும் ஒன்று தானே. அப்போது 1 2 சேமாக தான் இருக்குது, போத் ஆர் சேம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் மூணாவது ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்பயுமே நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தும் போது 3 வேல்யூஸ் தேவை. ஏ பிசி 3 பேர் எடுத்துக்க போகிறேன். ஏல வந்து 1, பியில் வந்து 1, சியில் 1, z. இது எல்லாமே வந்து வெக்டாருக்குள்ளே இருக்குது, அந்த வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது ப்ராக்கெட் இப்படி மாற்றி போடுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்னால் இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது எடுத்து எழுதிப்போம். ஏ என்ன இருக்குது? 1, ப்ளஸ் பி ப்ளஸ் சி. நல்லா கவனிங்க, இதுதான் பி ப்ளஸ் இதுதான் சி. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணுவோம். ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற 1 எடுத்து அப்படியே எழுதிப்போம், ஒய்யும் இசட்டை மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்பவும் பாருங்கள், ஒரு அடிஷன் ஆப்ரேஷன். இங்கே இருக்கிற 1 இங்கே இருக்கிற 1 நம்ம 1 எழுதிப்போம், இந்த எக்ஸையும் இந்த ஒய் ப்ளஸ் இசட்டை ஆட் பண்ணிப்போம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் எல்ஹெச்எஸ். இப்போ அடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏவும் பி எடுத்து எழுதிக்கலாமா? ஏவும் பியும் எடுத்து எழுதிப்போம், ப்ளஸ் சி, சி எடுத்து எழுதிப்போம். சரி, ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டார்டிங்கில் இந்த 1 எடுத்து அப்படியே எழுதிப்போம், இந்த எக்ஸ் இந்த ஒய்யை மட்டும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம், இந்த பேர் எடுத்து அப்படியே எழுதிப்போம். திரும்ப பாருங்கள், அடிஷன் ஆப்ரேஷன். இந்த 1 எடுத்து அப்படிங்க எழுதிப்போம், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இந்த இசட்டை மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதான் வந்து ஆர்ஹெச்எஸ் ஆன்சர். அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸும் நம்மளுக்கு சேமாக இருக்குங்களா? ஸோ போத் ஆர் சேம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. சரி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்னு என்னதுன்னா, இப்போது ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அது கூட நான் ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணால் அதே ஏ ஆன்சர் வரணும். அதாவது இந்த ஈனுடைய மதிப்பு 0வாக இருக்கும். அதாவது ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு ஏ. இதுதான் விஷயமே. ஏ கூட 0 ஆட் பண்ணால் தானே ஏ வரும். அந்த இங்கே ஜென்ரலாக உங்களுக்கு ஈன்னு சொல்லியிருக்கேன், அந்த ஈ தான் வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது நம்ம சால்வ் பண்ண புரியும் பாருங்கள். லெட் நான் ஏல நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1, எடுத்துக்க போகிறேன், அது வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இந்த ஈ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 0ன்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே இந்த ப்ராப்ளமில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது 1 எப்பயுமே இருக்கும், கண்டிப்பாக அவங்க கொஷினை சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? 0 எடுத்துக்க போகிறோம். ஏன் இங்கே 0 எடுக்குன்னா, ஏதாவது ஒரு நம்பர் கூட 0 ஆட் பண்ணால் தான் நம்ம அதே நம்பர் கிடைக்கும். இப்போ ஏ கூட 0 ஆட் பண்ணால் தானே ஏ கிடைக்கும், அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் 0ன்னு எடுத்துக்க போகிறோம், 1, 0. சரி, இப்போ எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்னு இருக்குது ஏ ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது பாருங்கள் 1, ப்ளஸ் ஈன்னு இருக்குது 1, 0. ஒரு அடிஷன் ஆப்ரேஷனில்
1 எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த எக்ஸையும் 0 மட்டும் ஆட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 0 எக்ஸ். அப்போ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், 1, வந்திருக்கு. 1, என்னது ஏ தானே. ஸோ திரும்ப நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துச்சா பாருங்கள். அப்போது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. நெக்ஸ்ட் 5th ஒன் அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஏ கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் 0 வரும். ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் தானே. ஏன்னா இ வந்து நாங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டேன். இ எப்பயுமே என்ன வரும்? 0 தான். ஸோ ஜென்ரலாக இங்கே கொடுத்துருக்கேன். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏல நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1, எடுத்துக்க போகிறேன். அது வெக்டார் பேசிஸ்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் ஏ, இந்த ஏவை மைனஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 ஸ்டார்டிங் எப்பயுமே அதே தான் வரும். இந்த எக்ஸு மட்டும் மைனஸில் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் எக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவோட ஆன்சர் என்ன இருக்குது? 1, மைனஸ் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, எக்ஸ். ஒரு அடிஷன் ஆப்ரேஷனில் இந்த 1 வந்து அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் ஆட் பண்ணோம். எக்ஸு மைனஸ் எக்ஸு 0. 1, என்னது? இ தானே. நம்ம இங்கே பார்த்துருப்போம் பாருங்கள். 1, என்னது? இ. ஸோ எனக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துச்சு. எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்துச்சு. அப்போது இதில் அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 5 ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி காமிச்சிட்டோம்னா, ஆறாவது நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் எபிலியன்னு சொல்லலாம். எபிலியன் என்னது? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், அடிட்டிவ், இன்வர்ஸு, ஐடென்டிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அது எபிலியன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 7th ஒன் ஸ்கேலார் ஐடென்டிட்டி. இப்போ செக் பண்ண போகிறோம். ஸ்கேலார் ஐடென்டிட்டி என்னதுன்னா, ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் கூட நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணனா வரும் எனக்கு, அதே ஏ வரணும். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இது செக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏக்கு வந்து 1, எடுத்துக்க போகிறேன். அது வெக்டார் பேசிஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போது எல்ஹெச்எஸ் 1.a 1.ஏன்னு இருக்குது 1, சரி கவனிங்க. ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து இந்த செகண்ட் பேர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதான் அங்கே கொஷினில் சொல்லியிருக்காங்க. ஸோ 1, இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதணும். 1 இன்ட்டு எக்ஸ்னது எக்ஸ் தானே. therefore 1, 1, என்னது? ஏ தானே. ஸோ எனக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துச்சா பாருங்கள். எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் வர வச்சுன்னா அப்போது ஸ்கேலார் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8th ஒன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்னதுன்னா, கேன்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ, எம்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ, அதை எடுத்து நான் அந்த ஏ கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அதே தான் இங்கே ஒரு ப்ராக்கெட், இங்கே போட்ட ப்ராக்கெட் இங்கே போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். ஸோ ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ் நல்லா கிடைக்கும். இதில் கேவும் எம்மும் வந்து ஸ்கேலார் வேல்யூஸ். ஓகேங்களா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏல வந்து 1, எடுத்துக்க போகிறேன். அது வெக்டார் பேசிஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ்னால் இருக்குது. கே எடுத்து எழுதிக்கிங்க, எம் எடுத்து எழுதிக்கிங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஸ்கேலார், இது அப்படியே எடுத்துக்கணும். இந்த ஏல நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? 1, சரி, இப்போ நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மல்டிப்ளிகேஷன், அதாவது ஒரு பேருக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் ஏதாவது வேல்யூ இருந்தால் அதை எடுத்து நம்ம இந்த எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். கே எம் இன்ட்டு எக்ஸ்னு வரும், எம்எக்ஸ். திரும்பவும் பாருங்களேன், ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, இது வந்து ஒரு ஸ்கேலர் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1, KMX இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ்னால் இருக்குது KMA. சரி, KM எடுத்து அப்படியே எழுதிப்போம், ஏன்னா ஸ்கேலார். ஏக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? 1, ஒரு பேருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1, KMX. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் சேமாக இருக்கா? ஸோ போத் ஆர் சேம். ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இதில் இருக்குது. ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் 9th ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கேன்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ, எம்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஏ கூட மல்டிப்ளை பண்ணனா K இன்ட்டு ஏ ப்ளஸ் எம் இன்ட்டு ஏன்னு வரும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் K ப்ளஸ் எம் எடுத்து அப்படி எழுதிப்போம். இந்த ஏ நம்ம ஏக்கு என்ன எடுத்துக்கிறோம்? லெட் ஏ ஈக்குவல் டு 1, எடுத்துக்கிறோம். அது எதுக்குள்ளே இருக்குது? வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. சரி, இந்த ஏக்கு பதிலாக 1, நம்ம முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு பேருக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1, K ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸ். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். K இன்ட்டு எக்ஸ்
ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன், அதாவது எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னால் இருக்குது கேஏ ப்ளஸ் எம்ஏ. கே எடுத்து அப்படியே எழுதிப்போம், ஏங்கிற இடத்துல 1, எக்ஸ் ப்ளஸ் எம் எடுத்து அப்படியே எழுதிப்போம், இந்த ஏ இருக்கிற இடத்துல 1, எக்ஸ். ஒரு பேருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தால் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1, கேஎக்ஸ். ஒரு பேருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், அதை எடுத்து செகண்ட் எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், 1, எம்எக்ஸ். இப்போ பாருங்கள், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ இந்தமாதிரி ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் 1 எடுத்து அப்படியே எழுதிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிக்கணும், கேஎக்ஸ் ப்ளஸ் எம்எக்ஸ். இதுதான் செகண்ட் சொல்யூஷன். இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், இதுவும் சேமாக இருக்கா? ஸோ போத் ஆர் சேம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்கேலார் இதில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டார் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிறோம் கே, அதை எடுத்து ஏ பி கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கேஏ ப்ளஸ் கேபி. இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸ். சரி, இதில் இருக்கிற இந்த ஏ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1, எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன், பி வந்து 1, ஒய்னு எடுத்துக்க போகிறேன், பேர்ஸ். ஸோ ஃபஸ்ட் கே எடுத்து எழுதிப்போம், ஏவும் பி ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பேர், இது ஒரு பேர் ஆட் பண்ணனா வரும், இந்த 1 எடுத்து அப்படியே எழுதிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரி, ஒரு பேருக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1, கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், கே இன்ட்டு எக்ஸ் கேஎக்ஸ், கே இன்ட்டு ஒய் கேஒய். இதுதான் எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னால் இருக்குது கேஏ ப்ளஸ் கேபி ஈக்குவல் டு கே எடுத்து அப்படியே எழுதிப்போம், ஏக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் 1, எக்ஸ் ப்ளஸ் கே எடுத்து அப்படியே எழுதிப்போம், பிக்கு என்ன யூஸ் பண்ணோம் 1, ஒய். ஓகேங்களா? சரி, ஒரு பேருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் தான் நான் என்ன பண்ணது, அதை எடுத்து கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1, கே இன்ட்டு எக்ஸ் கேஎக்ஸ். ஒரு பேருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் தான் என்ன பண்ணோம், அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், 1, கே இன்ட்டு ஒய் கேஒய். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு அடிஷன் ஆப்ரேஷனுக்கு 2 பேர்ஸை ஆட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 எடுத்து அப்படியே எழுதிட்டு இந்த கேஎக்ஸும் இந்த கேஒயை மட்டும் ஆட் பண்ணி எழுதணும். இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேமாக இருக்கா? ஸோ போத் ஆர் சேம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெக்டர் இதில் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆக்ஷம்னு சொல்லுவோம், ஆல் வெக்டார் ஸ்பேஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஹோல்ட் பண்ணி இருக்குது. அதனால் அவங்க கொடுத்த அந்த வெக்டார் ஸ்பேஸ் v is equal to 1, x இந்த பேர் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தான் ரியல் நம்பர்ஸ்லன்னு சொல்லியாச்சு. இப்போ ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.